ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபி விலாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 5 வியர்டான ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். நம்ம இந்தியாக்குள்ளே வந்து இதெல்லாம் சாப்பிடுவீங்க, இந்த மாதிரி டிஷ்லாம் வந்து இருக்கா அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியுது இந்த மாதிரி பார்க்கும்போது தான். ஸோ அந்த மாதிரி ஒரு 5 விஷயத்தை வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஆண்ட் சட்னி, அதாவது சிவப்பு எறும்பு சட்னி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சத்தீஸ்கரில் வந்து ரொம்ப ஃபேமஸாக. இது வந்து அந்த எறும்பு அதோட முட்டை அதை ரெண்டுத்தையுமே வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவப்பு எறும்பு மக்களே, நம்மளுக்கு ஒரு எறும்பு இங்கே கடிச்சிச்சுன்னா அவ்வளோதான், அப்படியே கண்டு கண்டாகிடும் கையெல்லாம். ஆனால் அவங்க அதையே வந்து போட்டு தள்ளி ஒரு டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டிஷ்ஷு வந்து ஒரு புளிப்பாக ஒரு டேஸ்ட் இருக்குமா அந்த டிஷ்ஷில். ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. இது வந்து எங்கன்னா சத்தீஸ்கரில் வந்து செய்கிறாங்க. ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பான் பியூட் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டிஷ்ஷோடைய பேர், அதாவது அழுகிய உருளைக்கிழங்கு. என்னன்னு தெரில, நம்ம வீடியோ பண்ணும்போது தான் வந்து காக்கா கத்துது, தண்ணி விழுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்குல்ல. சாரி மக்களே, என்ன பண்ணுறது தெரில. லைட்டிங் இங்கே தான் ரொம்ப நல்லாயிருக்கு, அதனால நான் இங்கே வச்சு எடுக்கிறேன். பட் ஆனால் இங்கே நிறைய சவுண்டு வருது, அதனால தான் மைக் போட்டிருக்கேன். இது வந்து சவுண்டு ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணும். இதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் பேசுகிறதே உங்களுக்கு கேட்காது. எனிவேஸ் சாரி. சில சவுண்ட்ஸ் பின்னாடி வந்துச்சு அப்படின்னா இது பண்ணிக்கோங்க. நான் முடிஞ்ச அளவு அதை எப்படி கண்ட்ரோல், காக்கா கத்துறதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. ஸோ ஓகே, வாங்க கண்டினியூ பண்ணலாம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பான் பியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ராட்டன் டொமேட்டோஸ், அதாவது அழுகிய உருளைக்கிழங்கு, அதை வச்சு இந்த டிஷ்ஷை வந்து செய்வாங்களாம். இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் இந்தியா. ஸோ அதாவது கிழக்கு இந்தியா அந்த சைடில் சில ஏரியாவில் வந்து செய்வாங்களாம் மக்களே. அதாவது கிழங்கு வந்து இப்போ நம்ம வீட்டிலலாம் கெட்டு போச்சு அப்படின்னா நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா, அவங்க வந்து அதை கெட்டு போக விடுவாங்களாம். அதாவது அழுகி போகிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் தான் அதை எடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணி அதை வந்து அவங்க சமைக்கவே வந்து செய்வாங்களாம். ஸோ இதுவும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா எரிப்போலு அப்படின்னு சொல்கிறாங்க. சில்க் வார்ம், பட்டுப்புழு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சில்க் சாரீஸ்லாம் வந்து செய்கிறதுக்காக வந்து எடுக்கிறாங்கல்ல வார்ம்ஸு. ஸோ அந்த சில்கை வந்து எடுத்துட்டதுக்கு அப்புறமா அந்த வார்ம்ஸ் இருக்கும்ல, அந்த வார்ம்ஸை வச்சு ஒரு டிஷ்ஷை வந்து மேக் பண்ணுவாங்களாம். இது எங்கே பண்ணுவாங்கன்னா, இது அஸ்ஸாமில் வந்து பண்ணுவாங்களாம் இந்த டிஷ்ஷு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த பின்னாடி இருக்குது, பின்னாடி ஒரு வீடு இருக்குது, அங்கே வந்து துணி துவைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் தண்ணியை ஊற்றுறாங்க இந்த டைமில் தான். செகண்ட் ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா நக்காம் அப்படின்ற ஒரு டிஷ் மக்களே. அதாவது வந்து கருவாடு தானே, இதில் என்ன டிஃப்ரெண்ட்டு, நம்மளும் தானே இதை சாப்பிட்றோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் வந்து இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க அப்படின்னா, வெஜிடபிள்ஸோடு சேர்ந்து சாம்பல் இருக்கு இல்லையா, சாம்பல் நம்ம சாப்பிட மாட்டோம்ல, அந்த சாம்பலையும் வந்து சேர்த்து வந்து செய்வாங்க. இது வந்து மேகாலயன் டிஷ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, கருவாடோட அந்த சாம்பலையும் சேர்த்து செய்கிறாங்களாம். நல்லாயிருக்கும் போல இருக்குது, தெரியல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாகாலாண்டு, அதுக்கப்புறம் மணிப்பூர், அப்புறம் இன்னொரு ஒரு ஏரியா மைக்ரோம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் வந்து டாக் மீட் மக்களே, நாய் இறைச்சியை வந்து செஞ்சு சாப்பிட்றாங்களாம். ஸோ இது எந்த அளவுக்கு அக்செப்டபிள்னு தெரியல. ஆனால் அது அவங்களுடைய ஒரு பழக்கம், இந்த மாதிரி டாக் மீட் வந்து சாப்பிட்றது. நம்ம வந்து ஒரு பெட் அனிமலாகவே அதை பார்த்துட்டதுனால நம்மளுக்கு வந்து அதை ஒரு மாதிரி அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட்டு அவங்களுடைய உணவு பழக்கம் அது மாதிரி ஒரு மாதிரி வியர்டாக இருக்கு இல்லையா. ஸோ ஏன்டா இப்பலா அந்த மாதிரி இருக்குது. எனிவேஸ், ஸோ இந்த மாதிரி இந்த 5 ஐட்டம்ஸ் வந்து எனக்கு பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ உங்களுக்கு எப்படி அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சபி விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். டாட்டா, பை பை, டேக் கேர்.